போன எபிசோட்ல மணிகண்டனோட உடல்நிலை சரி பண்ணிட்டு அந்த சன்னியாசி இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கறத சொன்னதோட முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மணிகண்டனுக்கு பால் கஞ்சி கொடுத்திருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு இருக்கிறத மகாராணியும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. மணிகண்டனும் இன்னும் கொஞ்சம் கஞ்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் கஞ்சி எடுத்து அவருக்கு கொடுக்க ராஜராஜன் பார்த்துட்டு அண்ணனுக்கு உடல்நிலை சரியானதும் வயிறு வளர்ந்துருச்சோ அதனாலதான் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ராஜராஜன் கேட்கவும் ராணி அது இல்லப்பா, இத்தனை நாளா சாப்பாடு இல்லாம ரொம்ப முடியாம இருந்தா இல்லையா, இப்போ அது சரியாகணும்னா நிறைய சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. மணிகண்டன் கேக்குறாரு, அம்மாக்கு இப்போ நிம்மதியா இருக்கா அப்படின்னு கேட்டதும் ஆமாப்பா ரொம்ப நிம்மதியா இருக்கேன், ஏன்னா உடம்பு முடியாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, இப்போ உனக்கு இது புனர்ஜென்மம் மாதிரி, நான் கும்பிடுற விஷ்ணு கொடுத்த 2வது ஜென்மம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ராஜராஜன் அண்ணனை காப்பாத்துன சிவபெருமான் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னதும் மணிகண்டன் சொல்றாரு எல்லா தெய்வங்களுமே நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு. மகாராணி கேக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கஞ்சி குடிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டதும் போதுமா அப்படின்னு மணிகண்டன் சொல்ல ராஜராஜன் கேட்கிறாரு இப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா ஆச்சு இல்லையா, நாம பூப்பந்து விளையாடலாமா அப்படின்னு கேட்டது மகாராணி சொல்றாங்க இல்ல உடம்பு இன்னும் நல்லா ஆகணும், அது வரைக்கும் எந்த சிரமமும் உடம்பு கொடுக்க வேண்டாம், இப்போ மணிகண்டனுக்கு தேவை நல்ல ஓய்வு தான் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜராஜன் அம்மாக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சலிச்சுக்க மணிகண்டன் சொல்றாரு நீ ஒன்னும் கவலைப்படாத ராஜராஜா, இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாண்டு உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மா திரும்ப பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கும், சாமிக்கு இன்னொரு ஜென்மமும் கூடுதலா கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, அப்படித்தானம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்கவும் எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த சன்னியாசி அரண்மனை கிளம்புறாரு. அந்த இடத்துல மந்திரி சக்கரபாணி ராஜா மணிகண்டன் இவங்க எல்லாமே நிக்கிறாங்க. சன்னியாசி சொல்றாரு இனிமே எந்த அபிச்சார கர்மமும் அவனை பாதிக்காது, சத்ருக்களாலையும் அவனுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறாரு. மகாராஜாவும் மகாதேவா அப்படின்னு சொல்லி கும்பிட இங்க மந்திரி அப்போ குமாரனுக்கு எந்த ஆபத்துமே வராது ஆயுளுக்கு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னது ஆமா, அதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சன்னியாசி கேட்கும். எனக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு மந்திரி சொல்ல மந்திரி எப்பவுமே சந்தேகப்பட்டே தன்னை வருத்திக்குவாரு அப்படின்னு சக்கரபாணியும் சொல்றான். ராஜாவும் அந்த சன்னியாசிட்ட சொல்ல நீங்க சாதாரண வைத்தியரா மட்டும் உங்களை பார்க்கல, புண்ணிய ஆத்மா, எங்களோட ஜீவனான மணிகண்டனை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாருமே இந்த அரண்மனை முழுக்க கடமைப்பட்டிருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, அதை நான் கண்டிப்பா செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு. குமாரனை காப்பாத்துறது என்னோட சாதாரண வேலையை நினைக்கல, அது என்னோட கடமை, உன்னோட வளர்ப்பு மகனான மணிகண்டன் கிட்ட நீ காட்டுற இந்த அன்பு அக்கறை இதெல்லாம் தான் எனக்கு பெரிய விஷயமா தெரியுது, அதையே நான் தட்சணையா எடுத்துக்கிறேன், அது நீ எப்பவுமே எனக்கு தருவ இல்லையா அப்படின்னு சொல்லவும் ராஜா ஆமாங்கிற மாதிரி தலையை அசைக்கிறாரு. அதுவே போதும் அப்படிங்கிற மந்திரி சக்கரபாணி என்னது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சன்னியாசி சொல்ல மணிகண்டன் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. மணிகண்டன் தலையில கை வச்சு ஆயுஷ்மான் பவன் சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த சன்னியாசியும் கிளம்ப எல்லாரும் கும்பிட்டு நிக்கிறாங்க. ராஜா அவர் போனதுக்கு அப்புறம் அவர் கும்பிட்ட மாதிரி அவர் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போற சன்னியாசி மறைஞ்சதும் அதை ராஜாவும் பாத்துறாரு. பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு வணங்கிட்டு சொல்றாரு மந்திரி குமாரனை காப்பாத்துறதுக்காக வைத்தியனா வந்தது வேற யாருமே இல்ல, இந்த மகாதேவனே தான், சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி மெய் செலுத்து வணங்கி நிக்க இவங்க எல்லாம் எதுவும் புரியாம குழம்பி நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க யாரும் அதை கவனிக்கல. அடுத்த காட்சியில சக்கரபாணி மந்திரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்த வைத்தியரா வந்தது பரமேஸ்வரன் தான் எல்லாருமே நம்புறாங்க, நானே நம்புறேன், இந்த மாதிரி வேலையை செஞ்சவங்கள பரமேஸ்வரன் சும்மா விட்டுருவாரா அப்படின்ட்டு மந்திரியை காமிச்சு சில சொன்ன வார்த்தைகளை நம்பி நான் கற்பனை பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்றான். மணிகண்டனை தரையில கிடத்தணும்னு சொல்ற வரைக்குமே நான் என்ன நடக்க போதுங்கிறது தீர்மானமா தான் இருந்தேன், ஆனா இப்படி ஒரு வைத்தியர் வருவார் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு மந்திரி சொல்ல சக்கரபாணி நாம எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கீங்க, நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத முதல்ல யோசிங்க அப்படின்ட்டு கை காலெல்லாம் அறுத்து போய் இந்த மாதிரி ஆனா என்ன ஆகும் அப்படின்னு அவன் கற்பனை பண்ணிட்டு இருக்க மந்திரியை நிறுத்திட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்ல சக்கரபாணி பாவம் செஞ்சவங்களுக்கு ஆண்டை தண்டனை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சக்கரபாணி கேட்க மந்திரி யாரு பாவம் செஞ்சா, மணிகண்டன் உயிரோடு இருக்கணுங்கிறது ராஜாவோட ஆசை, அவன் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை, இந்த ரெண்டுமே ஈஸ்வரனுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும், இதை புரிஞ்சுக்க மாடையான்னு சொல்லி சக்கரபாணி திட்ட சக்கரபாணி புரிஞ்சிருச்சு சரிதான் ஆமா அப்படின்னு சொல்ல மந்திரி திரும்ப இதுக்கெல்லாம் பார்த்து இந்த மந்திரி அடங்கலாம் மாட்டேன், மணிகண்டனுக்கு எதிரான என்னோட செயல் நான் தொடர்ந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அடுத்த காட்சியில அந்த அரண்மனைக்கு அவங்க 2 பேரும் பேசிட்டு கேட்டதுக்கு யாரோ ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில வந்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் நேரா மந்திரி கிட்ட சக்கரபாணிட்டி போய் நின்னு கும்பிட உன்னை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சக்கரபாணி கேட்கிறான். உடனே நான் தான் உங்ககிட்ட மருந்து கொடுத்துட்டேனே மணிகண்டனுக்காக, அந்த மந்திரவாதியை தான் நான் அப்படிங்கிறான். இப்பதான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது மணிகண்டனுக்காக அந்த மருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே மந்திரி நீ எதுக்கு இங்க அரண்மனைக்கு வந்த அப்படின்னு
அப்படின்னு கேட்க, உங்களை பார்க்கத்தான். மணிகண்டனுக்காக நான் வந்து ஒரு மருந்து கொடுத்து விட்டேன் இல்லையா அவன் வியாதிக்கு, ஆனா அதே வியாதி எனக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி அவனோட உடம்பெல்லாம் காயமா இருக்கிறத காமிக்கிறான். அவனை பார்த்து அதிர்ச்சியானாலும் இவங்க மந்திரியும் சக்கரபாணி இங்க எல்லாம் வரக்கூடாது, நீங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவனை துரத்துல குறியா இருக்கிறாங்க. அவன் நான் போயிடுறேன், ஆனா சிகிச்சைக்கு எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்கறான். மந்திரி வந்து உனக்கு அன்னைக்கே தட்சணம் எல்லாம் கொடுத்தாச்சு, இங்க இருந்து இனிமே ஒரு பைசா கூட உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சக்கரபாணியும் நீ பேசாம ஏதாவது ஒரு கோயில் மடத்துல போய் உட்கார்ந்துட்டேன்னா அங்கேயாவது உன்னோட வியாதி குணமா அதானே பார்க்கலாம் அப்படிங்கிறான். அவன் சொன்னதான் உனக்கான வழி, இங்க இருந்து உடனே கிளம்பு அப்படின்னு மந்திரியும் துரத்துறான். உடனே அந்த மந்திரவாதி சொல்றான், இதுக்கு மேல எனக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா எல்லா ரகசியத்தையும் நான் ராஜா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதியும் கிளம்ப போறான். அதுக்குள்ள நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரபாணி மந்திரி ஓரமா கூட்டிட்டு போறான். சக்கரபாணி மந்திரி கிட்ட இந்த விஷயம் மட்டும் ராஜாக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம நிலைமை மோசமாயிரும், அவனுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து செஞ்சு அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிறான். மந்திரி வந்து யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து விடுறேன், நீ பேசாம அமைதியா போயிரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சுறாங்க. அவன் போனதும் சக்கரபாணி கேட்கிறான், நம்மளை தொடர்ந்து ஆபத்து தெரியாம வந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு தோஷம் பிடிச்சிச்சோ என்னமோ அப்படின்னு வாயை மூடிட்டு அப்படின்னு சொல்லி சக்கரபாணியோட வாயை மந்திரி அடக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.